சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை. தமிழகம், ஜம்மு காஷ்மீர், உத்தரப்பிரதேசம் உட்பட 5 மாநிலங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். தூத்துக்குடி உட்பட 22 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனையை மேற்கொண்டிருக்கின்றனர். தற்போதைய செய்தியாக பார்க்கின்றோம். தீவிரவாத இயக்கம் தொடர்பாக கருத்து பரிமாற்றம் நடந்ததாக தகவல் வெளியான நிலையில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், கூடுதல் விவரம். லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாத அமைப்பு தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இன்று காலை முதல் இந்தியா முழுவதும் 6 மாநிலங்களில் 22 இடங்களில் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், அதே போன்று ஜம்மு காஷ்மீர் ஆகிய 6 மாநிலங்களில் மொத்தமாக 22 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்ட போலீசாரால் கடந்த ஏப்ரல் மாதம் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பைச் சேர்ந்த அக்லத்தூர் முகமது என்பவர் தொடர்பாக இந்த சோதனை நடந்து வருவதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். செங்கல்பட்டு மாவட்ட போலீசார் பதியப்பட்ட இந்த வழக்கானது தற்போது தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றப்பட்டு அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக தற்போது என்ஐஏ அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த அக்லத்தூர் முகமது என்பவரை கடந்த ஏப்ரல் மாதம் தமிழக தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்து செங்கல்பட்டு மாவட்ட போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அதைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்ட போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த அக்லத்தூர் முகமது என்பவரை புழல் சிறையில் அடைத்திருந்தனர். இந்த நிலையில்தான் சில தினங்களுக்கு முன்பாக அக்லத்தூர் முகமது என்பவரை என்ஐஏ அதிகாரிகள் காவலில் எடுத்து விசாரணை நடத்திய போது அக்லத்தூர் முகமது என்பவர் லஷ்கர்-இ-தொய்பா என்ற தீவிரவாத அமைப்போடு பல காலமாக இவர் தொடர்பில் இருந்ததும், ஆயுதங்கள் வாங்குவதற்கு பல காலங்களாக இவர் தான் சம்பாதித்த பணம், அதே போன்று வெளியிலிருந்து வரக்கூடிய பணத்தை லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாதிகளுக்கு அனுப்பி வைத்து ஆயுதங்கள் வாங்கி வந்ததும் தெரிய வந்தது. இதன் தொடர்ச்சியாகத்தான் இவர் பல்வேறு மாநிலங்களில் கூலி வேலை செய்வது போல அந்தந்த மாநிலங்களில் இருக்கும் தலைவர்களை குறிவைத்து வேவு பார்த்து வந்ததும் தெரிய வந்தது. இதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த வழக்கானது தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றப்பட்டு அவர் எங்கெங்கெல்லாம் தங்கியிருந்தாரோ, அவர் எந்தெந்த மாநிலங்களெல்லாம் சென்று வேவு பார்த்தாரோ அந்தந்த மாநிலங்களில் தற்போது சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக பீகாரில் 8 இடங்களிலும், அதே போன்று கர்நாடகாவில் ஒரு இடத்திலும், மகாராஷ்டிராவில் ஒரு இடத்திலும், தமிழ்நாட்டில் தூத்துக்குடியிலும், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 2 இடத்திலும், ஜம்மு காஷ்மீரில் 9 இடத்திலும் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சோதனையின் முடிவில் அக்லத்தூர் முகமது எந்தெந்த தீவிரவாதிகளுடன் தொடர்பில் இருந்தார், அவரோடு தொடர்பில் இருந்த மற்ற தீவிரவாத இயக்கங்கள் எவை என்பது குறித்த பல்வேறு தகவல்கள் வெளியாகும் என தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். பாலா, விரிவான விவரங்களுக்கு நன்றி அன்பரசன். சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை.